வஉசி என்றால் வழக்கறிஞர், உரிமைக்காக போராடிய வாதாடிய வழக்கறிஞர், சி உரிமைக்காக வாதாடி சிறை சென்ற வழக்கறிஞர். ஒரு நிமிஷங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? எத்தனை? என்ன காரணம்? எத்தனை? என்ன காரணம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இது போல இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. சின்ன எக்ஸாம்பிள், கொஞ்சம் இருங்க சார். எத்தனை நம்பர்? அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. நம்பர் சொல்லுங்க. எத்தனை தொழிற்சாலைகள்? பொறுமையா இருங்க சார், அவசரப்படாதீங்க சார். நான் ஒரு கேள்வி கேட்டேன். மின்சார விலை ஏற்றிருக்கீங்க, பேருந்து கட்டணம் ஏற்றிருக்கீங்க, சொத்து வரி, வீட்டு வரி ஒட்டுமொத்தமா ஏற்றி வச்சிருக்கீங்க. சாமானியோட வழியும் மொழியும் புரியாத ஒரு ஆட்சி. என்ன ஆட்சி? மயிலாட்சி. கரெக்ட், இதேதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை குறை சொல்லி பேசுறேன்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. அமைச்சர்கள் கூட வராங்க, நிக்கிறாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. எதிர்கட்சியா இருந்தப்போ கெட்டதை கூட தைரியமா செஞ்சோம். ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ நல்லதை கூட ஜாக்கிரதையா, பொறுமையா, நிதானமா, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு சிந்திச்சு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம்.